நாளை சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் டூருன் அன்வார் பேரணிக்கு இடையூறும் அச்சுறுத்தலும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும்படி அரசு மலேசிய போலீஸ் படைக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். நாட்டின் ஜனநாயக சுதந்திரத்தை நிலைநிறுத்தும் தமது கடப்பாட்டை இது பிரதிபலிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பொது பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதையும், அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தும் குடிமக்களின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதையும் அன்வார் வலியுறுத்தி உள்ளதாக அவரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஸ்ருல் அபைடா குறிப்பிட்டுள்ளார். பாஸ் கட்சியின் தலைமையிலான பேரணி சீராக நடைபெறுவதற்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்கும்படி போலீசுக்கு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். சட்டத்திற்கு ஏற்புடைய வகையிலும் அமைதியான முறையிலும் அது நடைபெறுவதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளதாக நஸ்ருல் தெரிவித்தார். அன்வாரை பதவியை விட்டு விலக வைக்கும் நோக்கத்துடன் அப்பேரணி நடைபெறுகிறது. இதில் 3 லட்சம் பேர் வரை கலந்து கொள்வார்கள் என்று பாஸ் கட்சி தெரிவித்துள்ளது. ஆனால் சுமார் 15,000 பேர் மட்டுமே அதில் கலந்து கொள்வார்கள் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சூழ்ந்திருக்கும் புகை மூட்டத்தினால் தங்களின் பிள்ளைகளின் சுகாதாரம் பாதிக்கப்படும் என்று அஞ்சும் சிலாங்கூரைச் சேர்ந்த பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்பாமல் இருக்க அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் அது குறித்து சம்பந்தப்பட்ட பள்ளி தரப்பினரிடம் அவசியம் தெரிவிக்க வேண்டும் என்று சிலாங்கூர் மாநில பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். சூழ்நிலைக்கேற்ப உடனடி மற்றும் பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக சுற்றுச்சூழல் இலாகாவின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கம் மூலம் காற்று தூய்மை கேட்டு குறியீட்டை கண்காணித்து வருமாறு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் முதல்வர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அண்டை நாடுகளான தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே ராணுவ பதற்றம் தீவிரமடைந்து வரும் வேளையில் சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று மலேசியர்களுக்கு தாய்லாந்தில் உள்ள மலேசிய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அந்நாடுகளின் எல்லையில் உள்ள 6 பகுதிகளில் பரஸ்பரம் பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மலேசியாவின் இடைக்கால தூதராக நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பதிகாரி போங் இக் சூ இதனை தெரிவித்துள்ளார். ஆயினும் இந்த தாக்குதல்களில் மலேசியர்கள் எவரும் காயமுற்றதாகவோ பாதிக்கப்பட்டதாகவோ இதுவரை தகவல் இல்லை என்று அவர் கூறினார். அப்பகுதிகள் அனைத்தும் சோதனை சாவடிகளுடன் கூடிய எல்லை பகுதிகளில் அமைந்துள்ளன. சில மோட்டார் சைக்கிளோட்டிகள் அல்லது கேரவன் பயணிகள் எதிர்பாரா விதமாக அப்பகுதிக்குள் நுழைந்திருக்கும் சாத்தியம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்ச்சைக்குரிய அந்த பிரதேசங்களில் 3 மலேசியர்கள் வசித்து வருவதாக பதிவாகி இருக்கிறது என்றும் அவர் கூறினார். அவர்கள் அனைவரும் நலமுடன் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தாய்லாந்தின் ராணுவ வீரர்களும் கம்போடிய வீரர்களும் நேற்று வியாழக்கிழமை அதிகாலை தங்களின் பொது எல்லையில் பரஸ்பரம் பீரங்கி தாக்குதல்களை தொடங்கினர். இச்சம்பவத்தில் 9 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டின் பிற்பகுதியில் 1 லிட்டர் ரோன் 95 ரக பெட்ரோலின் விலை 1 வெள்ளி 99 காசுக்கு குறைக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதற்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மட்டும் காரணம் அல்ல என்று எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடின் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய நிலையில் எண்ணெய் விலை வீழ்ச்சி கண்டதால் தான் அரசாங்கத்தால் விலையை குறைக்க முடிந்தது என்றும், தாய்லாந்து உட்பட இவ்வட்டாரத்தில் உள்ள பல நாடுகள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாகவே தங்களின் பெட்ரோலின் விலையை குறைத்து விட்டதாகவும் ஹம்சா சுட்டிக்காட்டினார். உலகளாவிய எண்ணெய் விலைகள் ஏற்கனவே வீழ்ச்சி அடைந்த நிலையில் உள்ளன. அதனால்தான் ரோன் 95 ரக பெட்ரோல் விலையை குறைக்க முடிந்துள்ளது என்று அவர் கூறினார். அதற்கு அன்வார் மட்டும் காரணம் அல்ல என்று நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பெர்சாத்து கட்சியின் துணைத் தலைவருமான அவர் சுட்டிக்காட்டினார். 1 லிட்டர் பெட்ரோலின் விலை தற்போது 2 வெள்ளி 5 காசாக உள்ளது. இலக்கிடப்பட்ட உதவித்தொகை திட்டம் நடப்புக்கு வரும்போது அது 1 வெள்ளி 99 காசாக குறைக்கப்படும் என்று நேற்று முன்தினம் அன்வார் அறிவித்திருந்தார். மலேசிய போலீசாரால் தேடப்பட்டு வரும் வர்த்தகர் ஜோலோ தற்போது சீனாவின் ஷங்காயில் இருப்பதாக கூறப்படுவது தொடர்பிலான நம்பத்தகுந்த ஆதாரங்கள் எதையும் போலீசார் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி ஆஸ்திரேலிய கடப்புதலை பயன்படுத்தி ஜோலோ தற்போது ஷங்காயில் தலைமறைவாக இருந்து வருவதாக ஆக கடைசியான தகவல்கள் கூறுகின்றன. உண்மையிலேயே ஜோலோ எங்கு இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக மலேசிய அதிகாரிகள் அனைத்துலக அமலாக்க நிறுவனங்களுடன் அணுக்கமாக பணியாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுதீன் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார்.
50,20,000 வெள்ளி வரி பாக்கி கோரிக்கையை எதிர்த்து முக்ரிஸ் மகாதீர் தொடுத்துள்ள வழக்கொன்றிலிருந்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் கூட்டரசு அரசாங்கம் ஆகிய தரப்புகளை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் நேற்று நீக்கியுள்ளது. அவ்வழக்கு விசாரணையில் இருந்து தம்மையும் கூட்டரசு அரசாங்கத்தையும் விலக்கக் கோரி நிதி அமைச்சருமான அன்வார் தாக்கல் செய்திருந்த விண்ணப்பத்தை நீதிபதி அமர்ஜித் சிங் நேற்று ஏற்றுக்கொண்டார். 2017ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரைக்குமான முக்ரிஸின் வருமான வரி பாக்கி விவகாரம் முற்றிலும் அவர் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்றும், அந்த விவகாரம் சம்பந்தப்பட்ட வழக்கில் தங்களை ஒரு தரப்பாக சேர்க்கக்கூடாது என்றும் அன்வாரும் கூட்டரசு அரசாங்கமும் வாதிட்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.